வணக்கம். வானிலே இருந்து பெய்யக்கூடிய மழை நீர் தூய்மையானது. அதற்கு நிறம் இல்லை, அதற்கு சுவை இல்லை, அதற்கு மாசும் இல்லை. அப்படி பெய்யக்கூடிய மழை நீர் மண்ணிலே வந்து விழுகின்ற இடம் வெவ்வேறு இடமாக இருக்கிறது. பாறையிலே விழுகிறது, பாளையிலே விழுகிறது, பனிப்பிரதேசங்களிலே விழுகிறது, கடலிலே பெய்கிறது, நன்செய்யிலும் பெய்கிறது, புன்செய்யிலும் பெய்கிறது. அவ்வாறு பொழிந்த மழை நீர் மண்ணை அடைந்தவுடன் அனைத்தும் மாறி போய்விடுகிறது. நிறமில்லா நீருக்கு நிறம் கிடைக்கிறது, சுவையில்லா நீருக்கு சுவை கிடைக்கிறது. மாசு அடையாத நீர் சேரக்கூடிய இடத்தை பொறுத்து மாசாகி விடுகிறது. தூய்மையான நதியிலே விழுகின்ற நீர் நதிநீரின் இயல்பை பெறுகிறது. அழுக்கடைந்த சாக்கடையிலே விழுகின்ற நீர் பயனில்லாமல் போய்விடுகிறது. வள்ளுவர் இந்த கருத்தை அழகான ஒரு குறளிலே பொருத்தி காட்டுகின்றார். எப்படி வானத்திலே இருந்து பெய்யக்கூடிய மழை நீர் பொழியும் பொழுது எத்தன்மையும் இல்லாமல் இருந்து அது சேரக்கூடிய நிலத்தினுடைய தன்மையால் தனக்கான பண்புகளை பெற்று விளங்குகிறதோ, அதைப்போல மனிதர்கள் சேரக்கூடிய இனத்தின், அதாவது நட்பு கொண்டு உறவு பாராட்டி இணையக்கூடிய கூட்டத்தின் தன்மையால் தங்களுடைய நிலையிலிருந்து மாறிப்போய் விடுகிறார்கள். சாதுவன் என்பவனை பற்றிய குறிப்பு மணிமேகலையிலே உண்டு. நல்ல குடியில் பிறந்தவன், செல்வச் செழிப்போடு வாழ்ந்தவன், ஆதிரை என்ற நல்ல மனைவியை பெற்றவன். இருந்தும் என்ன பயன்? சூதாடுபவர்களோடு இணைந்து தன்னுடைய பொருளையெல்லாம் துளைத்து போனான். இயற்கையாகவே அறிவிருந்தும் சேருகின்ற கூட்டத்தின் தன்மையால் பிறழ்ந்து போனான். அதனால் வள்ளுவர் கூறுகின்றார், உங்களுக்கு பிறப்பினால் வரக்கூடிய மரபியல் அறிவு எப்படி இருந்தாலும் சரி, அதன் பிறகு நீங்கள் கல்வி கேள்வியால் பெறுகின்ற அறிவு எப்படி இருந்தாலும் சரி, வாழ்வியல் அனுபவங்களை பெறுவதன் மூலமாக அடைகின்ற பட்டறிவு எப்படி இருந்தாலும் சரி, இந்த அறிவுகளை எல்லாம் தூக்கி விழுங்குகின்ற ஒரு அறிவு உண்டு. அது நீங்கள் சேருகின்ற கூட்டத்தினை பொறுத்த அறிவு. நல்லவர்களோடு இணைந்தால் வாழ்விலே உயர்வடைவீர்கள். தீயவர்களோடு சேர்ந்தால் உங்கள் அறிவு உங்களுக்கும் உலகுக்கும் பயனில்லாமல் வீணாக போய்விடும். சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்திலே பேசுகின்றார். நிலத்தியல்வாள் நீர் திரிந்தற்றாகும், மாந்தர்க்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. அதனால் நான் நல்லவனாக இருக்கிறேன் என்பது மட்டும் முக்கியமல்ல, நான் சேருகின்ற இடமும் நல்ல இடமாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.